இயேசு கிறிஸ்துவினால் அன்பு கூறப்பட்டவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மெசியா வருவார், நம்மை ரட்சிப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்தபடி மெசியா வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கரை ஓரமாக முதலாவது அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். முதலாவது 12 சீசர்களை அவர் தெரிந்து கொண்டார். 12 சீசர்களிடத்திலே, நீங்கள் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு கடந்து போங்கள், போகையில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிங்கள் என்று சொன்னார். அதன் பிறகு அவரும் அவருடைய சீசர்களும் எல்லாவற்றிலும் சுற்றி திரிந்து ஊழியம் செய்தார்கள். அப்பொழுது தேவனை தொழுது கொள்ளாத ஒரு ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்து இயேசுவின் மூலமாய் நடக்கிற அற்புதங்களை கேள்விப்பட்டு, இயேசுவே, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், அவளை விடுதலையாக்கி ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார். அதற்கு இயேசு, நான் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்று சொன்னார். எனினும் அந்த ஸ்திரீனுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர் அவளுக்கு அனுகிரகம் செய்து அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி அனுப்பி வைத்தார்.